ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு சட்னி எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், தேவையான அளவு உப்பு, ஒரு முழு பூண்டு, 10 காஞ்ச மிளகாய், 10 சின்ன வெங்காயம். அதை மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்தவங்களும் நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் அரைச்ச ஸ்டேஜில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பு, இந்த ஸ்டேஜில் பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக இந்த மாதிரி நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு சட்னிக்கு தாளிச்சு கொட்டையெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை போட்டுக்கோங்க. கடாயை நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பூண்டு சட்னி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, கோதுமை தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.